Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல மாவத்தல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். மாங்காய் சீசன் வரும்போது 4 மாங்காயை நறுக்கி வெயில்ல நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவைப்படுற நேரத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு பண்றதுக்கு நான் 15 பீசஸ் மாவத்தல் எடுத்துர்க்கேன். ஒரு பாத்திரத்துல தண்ணியை சேர்த்துட்டு அதை கொதிக்க வச்சிருங்க. எடுத்து வச்சிருந்த மாவத்தலை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போது இதில் சேர்த்துக்கோங்க. இதையே நான் தனியாக வேக வைக்கிறேன்னா மாவத்தல் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா குழம்பு ஈஸியாக பண்ணிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது 10 மினிட்ஸில் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 10 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் இதில் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, அது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வந்ததும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்புக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பச்சை வாசம் போனதும் இதில் வேக வச்ச மாவத்தலை சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவத்தல் வேக வச்ச தண்ணியை சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் இதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மாவத்தல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.